அப்படி நம்ம யாரும் கண்களை மூடி தேவன் இந்த ஓய்வு நாளை ஆசீர்வதித்து தரும்படியாக, இந்த நாளிலே தேவன் நாம மகிமைப்படுத்தும்படியாக வந்திருக்கிற தேவச்சனமே, கண்களை வானத்துக்கு நேர ஏறெடுத்து இந்த 2024 வருஷத்தின் இந்த 4ஆம் மாதத்தின் 2வது ஓய்வு நாள் கால வேளையிலே அவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதித்து நடத்தும்படியாக எல்லாரும் கண்களை வானத்துக்கு நிறைய எடுப்போம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து வாயை திறந்து ஹல்லேலூயா 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 இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவன் ஆராதனை முழு பெறப்படுத்த நடத்தும்படியாக வருகிற மக்களை துரிதமாய் கொண்டு வந்து சேர்க்கும்படியாக மத்தியில் பாஸ்டர் ஜெபிங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென். கர்த்தரின் ஜெபத்தை கேட்டபடி ஆசீர்வதிக்க போற கிருபைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உட்காருங்க. இந்த ஆராதனைக்கு முதல் பாடலாக உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே என்ற பாடலை நம்ம சேர்ந்து கரங்களை உற்சாகமா தட்டி பாடுவோமா? பாதம் பணிந்தே என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன்? ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன்? ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. கரங்களை தட்டி பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே வரம் பொருளே. பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே வரம் பொருளே. தேடினதா கண்டடைந்தே, தேடினதா கண்டடைந்தே, பாடிட பாடல்கள் ஏற்றளித்தே. உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன்? ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன்? ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. புது எண்ணெயா புது பலத்தா புதிய கிருபை புது கவியா. புது எண்ணெயா புது பலத்தா புதிய கிருபை புது கவியா. நிரப்பினிதம் நடத்துகின்றீ, நிரப்பினிதம் நடத்துகின்றீ. நூதன சாலமி சேர்ந்திடுவே. உம் பாத பணிந்தே என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன்? ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. சேர்ந்து பாடுவோமா? உம்
பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே நெருக்கத்திலே உம்மை அழைத்தே நெருங்கி உதவி எனக்களித்தீ நெருக்கத்திலே உம்மை அழைத்தே நெருங்கி உதவி எனக்களித்தீ திசை கெட்டெங்கு அலைந்திடாமல் திசை கெட்டெங்கு அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை காத்துகின்றே உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவே ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே என் முன் செல்லும் உம் சமூக எனக்கு அளிக்கும் இலை பாறுதல் என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இலை பாறுதல் உமது கோலு தடியும் உமது கோலும் தடியும் உண்மையாய் என்னை தேற்றிடுவே பாதம் பணிந்தே என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவே ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவே ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே ஹல்லேலூயா ஹல்லேலூயா கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா இரண்டாவது பாடலாக என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம் அப்படின்ற பாடலை நம்ம சேர்ந்து கரங்களை உற்சாகமா தட்டி தேவன் நாம் மகிமைக்கென்று பாடுவோமா இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம் என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம் சேர்ந்து பாடுவோமா என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம் என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம் தாவே நீ செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கின்றே கர்த்தாவே நீ செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கின்றேன் ஒரு விசை பாடுவோமா நீங்க வாயை தந்து பாட போறீங்க கர்த்தாவே அவன் செய்த நன்மைகளுக்காக மகிமைப்படுத்த வந்திருக்கிறேன் சொல்லுகிற பிள்ளைகள் நினைக்கின்றேன் முழு உள்ளத்தோடு உம் நாம பாடி புகழுவேன் வாயை திறந்து சொல்லுவோமா முழு உள்ளத்தோடு உம் நாமம் பாடி புகழுவே நான் பாடி புகழுவே சேர்ந்து பாடுவோம் என்னே ராஜாவுக்கே வாயை திறந்து பாடுங்க பார்க்கலாம்
எப்பொழுதும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். நெருக்கப்பட்டோம் தள்ளப்பட்டே நேசனே அனைத்தீரே. நெருக்கப்பட்டே தள்ளப்பட்டே நேசனே அனைத்தீரே. கைவிடப்பட்டு காதறினே கர்த்தர் நீ தேற்றினே. கைவிடப்பட்டு காதறினே கர்த்தர் நீ தேற்றினே. ஆஹா கர்த்தர் நீ தேற்றினே. என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். சேர்ந்து பாடுவோமா? என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். தேவன் இந்த பாடல் பகுதி மூலமாய் நம்மளோடு கூட இருந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? அப்படி எழுந்து நிற்போம். ஒரு சங்கீத பகுதிக்கு நேராய் கடந்து செல்வோம். நம்மத்தில் இருக்கதான அருமையான சிஸ்டர் மாத்தால் அசரியா அவர்கள் வந்து சங்கீதங்களை வாசிப்பாங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் தாவீதின் சங்கீதம் 18ஆம் சங்கீதம் 1 முதல் 30 வசனங்கள் வரைக்கும். சங்கீதம் 18. என் பெலனாகிய கர்த்தாவே, உம்மையில் அன்பு கூறுவேன். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்து அவர் கோபம் கொண்டபடியால் பர்வதங்களின் அஸ்திபாரங்கள் குலுங்கி அசைந்தது. வானங்களை தாழ்த்தி இறங்கினார். அவர் பாதங்களின் கீழ் காருளின் இருந்தது. இருளை தமக்கு மறைவிடமாக்கினார். கரும்புணல்களையும் ஆகாயத்து கார் மேகங்களையும் தம்மை சூழ்ந்து கூடாரமாக்கினார். கர்த்தர் வானங்களிலே குமரினார். உன்னதமானவர் தமது சத்தத்தை தொனிக்க பண்ணினார். கல் மலையும் நெருப்புழுதலும் விழுந்தது. அப்பொழுது கர்த்தாவே, உம்முடைய கண்டிதலினாலும் உம்முடைய நாசின் சுவாச காற்றினாலும் தண்ணீர்களின் மதுகுங்கள் திறவுண்டு பூதாளத்தில் அஸ்திபாரங்கள் காணப்பட்டது. என்னிலும் அதிக பலவான்களாயிருந்த என் பலத்த சத்துருக்களுக்கு, என்னை பகைக்கின்றவர்களுக்கும் என்னை விடுவித்தார். இடத்திலே என்னை கொண்டு வந்து என்மேல் பிரியமாயிருந்தபடியால் என்னை தப்புவித்தார். கர்த்தருடைய வழிகளை கைக்கு கொண்டு வந்து நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. அவர் முன்பாக நான் துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும் உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும்
தேவரே சிறுமைப்பட்ட ஜனத்திற்கு இரட்சிப்பீர், மேட்டிமையான கண்களை தாழ்த்துவீர். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். ஆமென். Thank you, sister. நாம் ஒருமனப்பட்டவர்களாய் 1ஆம் வசனத்தையும் 2ஆம் வசனத்தையும் 6ஆம் வசனத்தையும் நிறுத்தி நிதானமாய் வாசிப்போமா? இப்போ வந்திருக்க பிள்ளைகளுக்கு சொல்லிடுறேன். சங்கீதம் 18 1ஆம் வசனத்தையும் 2ஆம் வசனத்தையும் 6ஆம் வசனத்தையும் சேர்ந்து வாசிப்போமா? என் பெலனாகிய கர்த்தாவே, கர்த்தரின் கன்மலையும் எனக்கு உண்டான கண்களை முடி. கொடுத்த சங்கீதத்திற்காகவும் வாசித்த மகளை தேவன் அபரிதமாக ஆசீர்வதிக்க முடியாது. ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உட்காருங்க. நேரடியாய் தேவ செய்திக்கு நேராக கடன் செல்வோம். நம்ம மத்தியிலுக்கு தான் பாஸ்டர் தேவ செய்தியில கொடுப்பாங்க. ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே வந்த உங்களுடைய பிள்ளைகளை எல்லாவித ஆசீர்வாதத்தில் நிரப்பும்படியாய் கர்த்தர் நாமத்தினால உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளை நல்ல மகிழ்ச்சி நாள், மன மகிழ்ச்சி நாள், தேவனை ஆராதிக்கிற நாள். இந்த நாள் வந்துட்டா போது மட்டும் நினைக்காதீங்க. தேவனுடைய பிள்ளைகளே, எப்போதும் தேவ சமூகத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ வாஞ்சிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் விசுவாசம் பெருகும், பரிசுத்த வாழ்க்கை உண்டாகும், தடைகள் நீங்கும். தேவ சமூகத்தில் அதிகமாக விரும்பணும் கர்த்தருடைய பிள்ளைங்க. அதுதான் வளர்ச்சி காட்டும். அவங்க நடக்கையிலே தெரியும், அவங்க செய்கையிலே தெரியும், அவங்க பேச்சிலே தெரியும். அசட்டை பண்ண மாட்டாங்க, அதிகமாக தேவ சமூகத்தை நாடுவாங்க. தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு பேசும்படி எனக்கு கொடுத்த வார்த்தைகள் சங்கீதத்தில் 18 வாசித்தோம் இல்லையா? அதில் 6ஆம் வசனத்தை பாடிங்க. எல்லாரும் வேதத்தை எடுத்து பாருங்கள். விளையாட்டாக இருக்காதீங்க, அசட்டையாக இருக்காதீங்க, வேடிக்கை பார்க்காதீங்க. தயவு செய்து அது ஆண்டவரை அசட்டை பண்ணுற மாதிரி அர்த்தம். சங்கீதம் 18:6 வாசிங்க. இன்றைய தினத்தில் நெருக்கம், ஆலயம், அவர் கூப்பிடுதல் ஸ்பெஷல், விசேஷமாக ஆலயத்தில் ஜெபிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தேவனுடைய பிள்ளைகளை ஏன் நெருக்கம் வருது? அவர் பாருங்கள், தாவீது என் நெருக்கத்தில் ஆலயத்தில் அபயமிட்டேன், என் ஜெபம் கேட்கப்பட்டது. அதனால தான் ஆலயத்தில் கூடுகை. ஏதாவது உடனே என்ன செய்கிறோம்? இந்த கூடுகை எதுக்கு அடிக்கடி வைக்கிறோம்? தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் தடை வரக்கூடாது, பிரச்சனை வரக்கூடாது, சத்துரு தொடக்கூடாது, கையின் கிரிகளை தொடக்கூடாது, ஏதாவது ஆபத்து விபத்துகள் வரக்கூடாது. இதுக்காக தான்மா, உங்கள் ஆசீர்வாதத்துக்காக தான். கர்த்தர் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் தேவ சமூகத்தை தேடுகிறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ தேவ சமூகத்தை உற்சாகமாக வாஞ்சிக்கிறீங்களோ, ஆராதனை விரும்புகிறீங்களோ, தேவனை கனம் பண்ணுறீங்களோ, சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படி வாஞ்சிக்கிறீங்களோ, இல்லைன்னா கூட கேளுங்க. ஆண்டவரே எனக்கு விருப்பம் இல்லை, உற்சாகம் இல்லை, கேளுங்கம்மா. தேவனுடைய பிள்ளைகளே, வாலிப பிள்ளைங்களாம் பார்க்குறேன். எப்படி தெரியுமா இருக்கணும்? ஒரு வாலிப கூடுகலாம் இல்லை, ஏன் நடத்துங்க ஐயா, வைங்க ஐயா, வர்றேன் ஐயா, ஒரு வாஞ்சை இல்லை. ஆண்டவர் மேலே அவ்வளோ அன்பு, அறிஞ்சிக்கொள்ள விருப்பம் கிடையாது. தேவனுடைய பிள்ளைகளே, கடைசி காலமாக இருக்கிறதுனால ஜாக்கிரதையா இருங்க. அப்போ பாருங்கள், நெருக்கத்திலே தேவனை நோக்கி அபயமிட்டேன், அவர் செவியில் ஏறிற்று. ஆலயத்தின் விசேஷமான ஜெபம், ஆலயத்தில் செய்யப்படுகிற ஜெபங்களுக்கு தேவன் இந்த நெருக்கத்தெல்லாம் எப்படி விடுவித்தார் தாவீதுக்கு? அவர் எப்படிலாம் ஜெபித்தார்? ஏன் நெருக்கம் வருது? பல காரியங்கள் இருக்கும். நாமளே நிறைய காரணம், நாம தான் காரணம். நான்லாம் அதிகமாக என்னை அறிக்கையிட்டு ஒப்பு கொடுப்பேன். இந்த காரியங்களை அனுமதிக்கிறேன்னா என்ன ஆண்டவர், எதுக்காக, ஏன் எதுக்காக அனுமதித்து, எதுக்காக ஆண்டவரே ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி தேவ சமூகத்தில் அதிகமாக கேட்பேன். பாருங்கள், அதிலே 142ஆம் சங்கீதத்தில் 1-2 வாசிங்க. அறிக்கையிட்டு கதறி மன்னிப்பு கேட்டு இதயத்தை ஊற்றி ஜெபிக்கிற ஜெபம், ஆலயத்தில் ஜெபிக்கிற ஜெபம் சும்மா இல்லை. ஏதோ சொல்கிறாரு, கேட்குறாரு, ஏதோ சும்மா கை தட்டுறோம். நீங்கள் அப்படி இல்லாதனால தான் நிரம்ப முடியல, ஆவியானவர் உங்களை தொட முடியல, ஆண்டவர் அசைவானதில் ஊற்ற முடியல.
கர்த்தருடைய பிள்ளைகளை செவிகளை திறந்து கொடுக்கணும், இருதயங்களை திறந்து கொடுக்கணும். ஆண்டவர் இன்னைக்கு என்னோட பேசும் ஆண்டவர் கேட்கணும், எனக்கு பேசும்பா. பலவிதமான நெருக்கம், எல்லாவற்றிலும் நெருக்கம் வரும் இல்லையா? மனுஷரால் பண பிரச்சனை, பலவிதமான கலக்கங்கள், நாலு தினத்துக்கான பிரச்சனைகள், இதெல்லாம் நம்மளை நெருக்கும், ஆண்டவர் விட்டு தூரப்படுத்தும், தேவனை நெருங்கூடாதபடி பண்ணும், துதிக்க முடியாது, ஜெபிக்க முடியாது. இப்படியாப்பட்ட நெருக்கத்திலிருந்து விடுதலை வேணும்னா வாசிங்க 142 1-2. எப்படி சொல்றாரு? எந்த வித நெருக்கத்தையும் அவர் பார்க்கிறார், அவரால் மட்டும்தான் முடியும். தேவனுடைய பிள்ளைங்க மனுஷன்கிட்ட போய் சொல்லுவாங்க, ஆண்டவர் சமூகத்தில் இதை தூட்டி செபிக்க மாட்டாங்க, நல்ல அறிக்கையிட மாட்டாங்க, மனம் திரும்ப மாட்டாங்க. ஆண்டவரே என்னை நிரப்ப, ஆண்டவரே இந்த காரியங்கள், இந்த குற்றங்குறைகள் மீறுதல் உணர்த்த, ஆண்டவரே மன்னிப்பு கேட்குறேன், அறிக்கையிடுறேன், தேவ சமூகத்தில் இறுதி சஞ்சலத்தை ஊற்றுறேன். பாருங்க, இப்படி ஒரு ஜெபம் இருக்கணும். ஏன்னா ஆண்டவர்கிட்ட பேசுகிறோம், ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்குறார். அப்படி ஒரு ஜெபத்தில் அமரணும். ஜெபிக்கும் போதெல்லாம் மனுஷன்கிட்ட பேசலாமா, கடவுள்கிட்ட பேசுகிறோம், அவர் பார்த்து கேட்குறார், ஜெபத்துக்கு பதில் உண்டு. அப்படி இந்த நெருக்கத்தை, உனக்கு என்ன பிரச்சனையாக இருக்கட்டும், பயமாக இருக்கட்டும், வேதனையாக இருக்கட்டும், வியாதியாக இருக்கட்டும், பிரச்சனையாக இருக்கட்டும், உன்னை தாங்க முடியாத வேதனைகளாக இருக்கட்டும், என்ன செய்யணும்? ஆண்டவர் சமூகத்தில் இருதயத்தை ஊற்றி செபிக்கிற ஒரு அனுபவம் இருந்தால் தான் இந்த நெருக்கத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். பல விதமான நெருக்கங்கள், போராட்டங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், அது நாமளே காரணமா, இல்லை சத்ருவாலையா, நம்முடைய மீறுதனாலையா, நம்முடைய பாவத்தினாலையா, ஏன் தொடர்ந்து நெருக்கங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு? அதை மேற்கொள்ள ஜெயம் பெற என்ன செய்யணும்? வாசிங்க, அதிலே 1 சாமுவேல்ல, அதே தாவீது 30 வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 30 6 வாசிங்க. 1 சாமுவேல் எடுங்க, வேதத்தை எடுத்து பால்ய பிள்ளைங்க எல்லாருமே எடுத்து பார்க்கணும். 1 சாமுவேல் 30. என்ன சொல்கிறாரு? மற்றவங்களால் நீங்கள் என்ன தேற்றினாலும் முடியாதுங்க. உள்ளம் கலங்கிக்கிட்டே இருக்கும், பயம் இருக்கும், வேதனை இருக்கும், துக்கம் இருக்கும், என்ன ஒரு நிம்மதியே இருக்காது. அதே தேவ சமூகத்தில் சொல்லி பாருங்க, கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். திடம் மனதை கொடுக்கிறவர் ஆண்டவர். பயப்படாதே, நாளை தினத்தில் நான் பார்த்துக்கிறேன், உன் வழிகளை வாய்க்க செய்வான். ஆண்டவர் பேசுவார்மா. தேவனுடைய பிள்ளைகளே, திடம் மனதை தருவார். கலக்கம், குழப்பம், துக்கம், பயம் இதெல்லாம் வராது. ஏன் அப்படி நேரிடுச்சின்னு பார்க்கோமா? 6ஆம் வசனத்தை வாசிங்க. அதிலே 6 வாசிங்க. 4ஆம் வசனத்தை வாசிங்க. 4, 8 வாசிங்க. அழுகிறதுக்கு இடமில்லாம வாஸ். அவர்களுக்கு எவ்வளோ துக்கம், தன் குடும்பத்தையே சிறைப்படுத்தி போயிட்டாங்க. யார்? மனைவி பிள்ளைகள் எல்லாம். குடும்பத்தில் எதனா ஒன்றா தாங்க முடியுமா? பாருங்க, அவங்களுக்கு சிறைப்படுத்தி போய்கிட்ட மனைவி பிள்ளைகளை போனதுனால அவருக்கு வேதனை தாங்க முடியல, அழறதுக்கு பலன் இல்லாமல் மட்டும் அழுதார்களாம். ஆனால் தாவீது என்ன தெரியுமா செய்தார்? கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுறதுக்கு என்ன தெரியுமா செஞ்சார்? உடனே தேவ சமூகத்தில் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் மனுஷன்ட்ட ஓரளவுக்கு ஆறுதல் படுத்துவாங்கம்மா, அதில் இடத்துல சொல்லுவாங்கம்மா, ஓரளவுக்கு தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா. எல்லாவற்றிலும் முடியாது. உங்கள் பிரச்சனையாக இருக்கட்டும், அவங்க தீர்க்க முடியாது, சொன்னாலும் சொல்லி காட்டுவாங்க இல்லையா? அது மறுபடியும் செய்யணும், பதிலுக்கு செய்யணும். ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் இல்லை. அதில் 8 வாசிங்க. ஆமென். ஆண்டவர்ட்ட ஆலோசனை கேட்குறார். ஒன்று மட்டும் சொல்லட்டுமா? நீங்கள் என்ன ஆலோசனை, மனுஷர் உறவினராக இருக்கட்டும், சொந்த பந்தமாக இருக்கட்டும், கணவராக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், தாய் தந்தையாக இருக்கட்டும், என்ன ஆலோசனை, நாளை தினத்தில் என்ன நடக்கும் தெரியாது, போகிறது வாய்க்குமா வாய்க்காதான்னு தெரியாது, நம்முடைய காரியங்கள் பிஸ்னஸ் பெருகுமா பெருகாதான்னு தெரியாது. அப்போ பாருங்கள், நீ போ. தாவீது ஆண்டவர்ட்ட ஆலோசனை கேட்குறவராக இருந்தா, அந்த சூழ்நிலையில், அந்த நெருக்கத்தில், அந்த கஷ்டத்தில், அந்த வேதனை மத்தியில் தேவன்கிட்ட ஆலோசனை கேட்கணும். ஆண்டவரே, இந்த சூழ்நிலை நாளைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு ஆலோசனை கூட ஆண்டவரே. நீ போப்பா, எல்லாவற்றையும் மீட்டுக்கொள்வாய். மீட்டுக்கொண்டானா இல்லையா? மீட்டுக்கொண்டார். எல்லாவற்றையும் திருப்பி கொடுத்தார் ஆண்டவர். ஆண்டவர் நமக்காக யாவற்றையும் செய்கிறோம். நம்புறது கிடையாது,
தேவ ஆலோசனை கேட்கறது கிடையாது. நெருக்கத்தில் தேவனை நோக்கி கூப்பிடுறது கிடையாது. தேவச்சனங்களே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பல விதமான நெருக்கங்கள் வரும்போது சோர்ந்து போயிடுறது, ஜெபிக்காமல் இருக்கிறது, வேதத்தை வாசிக்கிறது கிடையாது, அசட்டை பண்ணுறது, ஆராதனைக்கு வராமல் நின்றது. அது நீங்கள் தான், உங்களுக்கு தான் ஆசீர்வாதம் தடைப்பட்டு போயிடும். பல விதமான சோதனை கண்ணியில் மாட்டிக்குவீங்க. அவன் தந்திரமானவன், பிசாசானவன். தேவனுடைய சன்னங்களே, ஜாக்கிரதையா இருங்க. அப்போ பாருங்க, தேவ ஆலோசனை கேட்கணும். இப்படிப்பட்ட நெருக்கத்தில் என்ன செய்யணும்? அப்போதான் கர்த்தருக்குள்ள திடப்பட முடியும். கர்த்தர் மீட்டு கொடுப்பார். அதே வாசிங்க, எரேமியாவில் 31 9 வாசிங்க, 9 வாசிங்க. எரேமியா 31 9 வாசிங்க. ஆமென். என்ன சொல்றாரு? அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் வருவார். நிறைய பேருக்கு சொல்ல முடியாது, மன கசன வேதனையை சொல்ல முடியாது, துக்கத்தை சொல்ல முடியாது, பகிர்ந்துக்க முடியாது. என்ன நினைப்பாங்களோன்னு நினைப்பாங்க. பலவிதமான கலக்கம், துக்கம், பயம், வேதனை வரும். யாராலையும் சுமக்க முடியாதுங்க. அவர் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, விண்ணப்பத்தோடு அழுகையோடு என்னிடத்திற்கு வருவார்கள், அவர்களை நான் நடத்துவேன், செழிப்பான இடத்துல நடத்துவேன், நீரூற்றுகளுக்கு நடத்துவேன். அவர் வாக்குத்தத்தத்தை நம்புறது கிடையாது, வேத வசனத்தை விசுவாசிக்கிறது கிடையாது, அவங்க ஜெபிக்கிற ஜெபத்துக்கே நம்பிக்கை கிடையாது. அப்புறம் எப்படிங்க ஆண்டவர் கிரியை செய்வார்? எப்படி இந்த நெருக்கத்திலிருந்து விடுதலை கொடுப்பார்? தேவச்சனங்களே, எல்லா நெருக்கத்தையும் அறிக்கையிடுங்க ஆண்டவர் சமூகத்தில், ஆலயத்தில் சொல்லுங்க. தேவ சமூகத்தில் வீட்டில் அவ்வளோ முடியாது. யாரும் வந்துருவாங்களோ, எழுப்புவாங்களோ, கூப்பிட்டுருவாங்களோ, நம்ம அழுதா பார்த்துருவாங்களோ. ஆனால் தேவன் உங்களை பார்க்கிறாருமா. உங்கள் நெருக்கங்கள் சூழ்நிலையில் அவர் ஒருவர் தான் விடுவிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவச்சனங்களே பாருங்க, அதனால தான் எபிரேயரில் 5:7 நமக்கு மட்டும் சொல்லலை, அவரும் கண்ணீரோடு கடந்து வந்த பாதைகளை நமக்கு சொல்லி காட்டுறார் இல்லையா? கடைசி நாட்களில் சிலுவையில் அறையதுக்கு முந்தைய என்ன சொன்னார்? ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால். அவர் சிலுவையின் பாடுகள் யாரால முடியுமா? நம்மளால முடியுமா? ஆனாலும் அதை கர்த்தர் பிதாவாகிய தேவன் இயேசுவை அனுமதித்தார். அப்போ என்ன பண்ணார்? எபிரேயரில் 5:7 வாசிங்க. என்ன சொல்லப்பட்டிருக்கு? வல்லமை உள்ளவரை நோக்கி, ரட்சிக்கிறவரை நோக்கி, மரணத்திலிருந்து விடுவிக்கிறவரை நோக்கி. அவருக்கு தெரியும் பிதாவால் தான் மட்டும்தான் முடியும் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற. பாருங்க, அவரும் கண்ணீரோடு செபித்தாருமா. ரத்தத்தின் பேர் ரத்தமாய் ஊற்றப்பட்டிருக்குன்னு வாசிக்கிறோம். அவர் அழுதார், ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். நீங்கள் இப்படி இருங்க, உங்கள் துக்கங்கள் பாருங்களேன், என்னிடத்துல சொல்லிடுங்க, நான் உங்கள் பிரச்சனை விடுதலை கொடுப்பேன், நான் உங்களுக்கு ஆறுதலாக இருப்பேன், உள்ளத்தில் இருக்கிற காயங்களை நான் ஆற்றுவேன், நான் உன் கண்ணீரை துடைப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது நல்லா ருசிக்கிறது கிடையாது, தேவனுடைய அன்பை ருசிக்கிறது கிடையாது, தேவன் மேலே ஒரு நம்பிக்கை கிடையாது. தேவனை நேசித்து பாருங்க, எப்படியாப்பட்ட பிரச்சனைகளையும் அவர் தாம்மா மாற்ற முடியும், மனுஷனால் முடியாதுமா. அப்போ பாருங்க, கண்ணீரோடு பலத்த சத்தத்தோடு அவர் ஜெபித்தாராங்க. அவர் ஒருவர் மட்டும்தான் முடியும், மனுஷனால் முடியாது. நம்ம சுயபலம், ஞானம், திறமை, இதை சாதிப்போம் அதை சாதிப்பேன் போகலாம். தடைகளோ, பிரச்சனைகளோ, நிந்தைகளோ, ஏதாவது குறைகள் வரும். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனை நம்பாம தன் சுயபலத்தை, ஞானத்தை நம்பி ஓடிக்கொண்டிருக்கிறவங்களுக்கு தேவனுடைய பிள்ளைங்க வசனத்து மேலே நம்பிக்கை இல்லை, ஜபத்து மேலே நம்பிக்கை இல்லை, ஆண்டவரை என்னை ஆசீர்வதிப்பா உயர்த்துவான்ற நம்பிக்கை இல்லை, ஒரு விசுவாசம் பெருகாது, தேவனுக்குள்ளே நீங்கள் வளர்ச்சியை அடைய முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ பாருங்கள், அவரே கண்ணீரோடு பலத்தோடு தேவனை நோக்கி செபிக்கிறவராக இருந்தார். அதனால தான் சொல்லப்பட்டிருக்கு ஏசாயா 54 சில வேளை கைவிடப்பட்ட மாதிரி இருக்கும், சில வேளையில் அனுமதிப்பார். நான்லாம் நிறைய கலங்கின புலம்பின நாட்கள் உண்டு. அநேக கண்ணீரில் தான் என் ஆண்டவர். கண்ணீரின் வாழ்க்கையை சொல்ல போனாலே, தேவசமத்தில் முழங்கல் படியிட்டாலே எனக்கு அழ வந்துடும், பயங்கரமாக அழ வந்துடும், அழுதுருவேன் அடக்கம். ஏன்னா அவருடைய அன்பை நினைச்சு அழுதுருவேன்.
அப்படியேப்பட்ட திக்கற்ற நிலைமையில, கைவிடப்பட்ட நிலைமையில, தள்ளப்பட்ட நிலைமையில, விசாரிக்காம வேதனை மத்தியில் கை குழந்தையோட பசியும் பட்டினியுமா நிந்தையிலும் கடன் தொல்லையிலும் பிரச்சனையிலும் தள்ளப்பட்ட நிலைமையிலலாம் நான் கடந்து வந்திருக்கிறேன். அதெல்லாம் அந்த நெருக்கத்திலலாம் என் தேவன் ஒருவரே எனக்கு ஆதரவாக இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சவாலை பலிபீடத்திலிருந்து சொல்கிறேன் பாருமா, கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் ஒருவர் தாமா எனக்கு ஆற்றினார், தேற்றினார். எல்லா இக்கட்டிலிருந்தும், எனக்கு ரொம்ப எழும்புகிற காரியத்திலிருந்தும், எனக்கு விரோதமாக செய்கிற காரியத்திலிருந்தும், எனக்கு இக்கட்டில் எல்லா பிரச்சனையிலிருந்தும், அடுத்த வேலைக்கு ஆகாரம் இல்லாமல், ஆறுதல் இல்லாமல், தேற்றுவார் இல்லாமல், விசாரிப்பார் இல்லாமல், அப்படிலாம் கலங்கிற நாட்கள் உண்டு. அநேக நிந்தைகள், நெருக்கங்கள், பசி பட்டினி, இதெல்லாம் நெருக்கம் எனக்கு ஆண்டவர் பாடம் கற்றுக் கொடுத்தது. பட்ட பாடுகளால கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார் ஆண்டவர். இதனால் நான் நிறைய கற்றுக்கொண்டேன் இல்லையா. தேவனுடைய பிள்ளைகளை பாடம் ஒரு பொறுமை, தாழ்மை, சகிப்புத்தன்மை, நிந்தையை சகிக்கணும், பொறுமையாக இருக்கணும், தேவனிடத்தில் காத்திருக்கணும். அப்போ தான் கர்த்தர் உயர்வை கூட. பொறுமையோடு இருந்து உங்கள் ஜபத்துக்கு பதில் உண்டுன்னு காத்திருங்க. தயவு செய்து ஆலயத்தில் அதிகமாக செபிக்க கற்றுக்கொள்ளுங்க. அபயமிடுங்க, அறிக்கையிடுங்க, ஊற்றி சவம் பண்ணுங்க தேவனுடைய பிள்ளைகளே. அப்போ பாருங்கள், ஏசாயா 54:7-8 சொல்லப்பட்டிருக்கு. இப்பொழுது உன்னை கைவிட்டேன். பிதாவும் ஆண்டவரும் அப்படி தானே நினச்சார். ஆண்டவரே 22 சங்கீதத்தில், என் தேவன் ஏன் என்னை கைவிட்டீர்? நிறைய நேரத்தில் இவங்க விட்டாங்களே, இவங்க கைவிட்டாங்களே, இவங்களை என்னை மறந்துட்டாங்களே, என்னை புரிஞ்சிக்கலையே, என்னை நேசிக்கலையே, நிறைய புலம்புறோம் இல்லையா, கலங்குறோம். நன்மை செய்தவங்களே நமக்கு துரோகம் பண்ணும்போது வேதனையாக இருக்கும். அவங்களுக்கு ஒரு தீங்கு செஞ்சிருக்க மாட்டாங்க, மிக ரொம்ப எழும்புவாங்க. வாசிங்க 54:7-8 வாசிங்க. என்ன சொல்கிறாரு? இப்பொழுது கொஞ்சம் 3 நாளே போச்சு. அவர் எப்போதும் நம்ம கூட இருக்கணும்னா, நம்ம ஜபத்துக்கு பதில் வேணும்னா, நல்ல ஆரோக்கியம் இருக்கணும்னா, நல்ல சமாதானம் வேணும்னா, கையின் கிரிகளை ஒரு பெருக்கம் வேணும்னா, ஒரு ஆசீர்வாதம்னா நம்ம கையில் தான்மா இருக்குது. நீங்கள் கீழ்ப்படையிலன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அவர் கோபத்தினால் வருதான். கோபமூட்டுதலான காரியங்கள் நடந்த கிரியைகள் தடைப்படும், ஆசீர்வாதம் தடைப்படும். தேவ கோபமூட்டுதலான காரியங்கள் செய்யக்கூடாது. இப்பொழுது மறை. ஆனாலும் அவர் மனுஷர் அல்லம்மா. எத்தனை முறை செஞ்சாலும் இப்படி தான் வந்து நிற்பான். தாய் தந்தையை கூட சோர்ந்து போயிடுவாங்க, பெற்ற பிள்ளைகள் கூட சோர்ந்து போயிடுவாங்க. நித்திய கிருபையுடன் அவர் இரக்கங்கள் 1000 தலைமுறை மட்டும். அவர் ருசிங்கம்மா. அவர் அவ்வளோ ஒரு இரக்கம் உள்ளவர். இந்த கண்ணீருக்கு அவ்வளோ வல்லமை உண்டு. நித்திய கிருபையுடன் எனக்கு இறங்குவேன், கைவிட மாட்டேன். இப்பொழுது கைவிட்டேன். கைவிட்டாரா? இயேசுவை கைவிட்டாரா? பிதாவானவர் உயர்த்தினாரா? இல்லையா? அதை நமக்கும் சொல்லியிருக்கிறார். கைவிட மாட்டார்மா. மனுஷன் கைவிடுவான், சொல்லி காட்டுவான், சொல்கிறன்றவங்க மாறிடுவாங்க. நான் சொல்கிறேன் பாருங்க, நான் நம்பி வந்தவங்களாம் அப்படிலாம் இருந்தது இல்லையா. வேஷமான உலகம்மா, பொய்யான மாயையான உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோம். ஜாக்கிரதையாக இருக்கணும். உண்மையான தெய்வத்தை பற்றி கொள்ளுங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. அதனால தான் அப்போஸ்தலர் சொல்லப்பட்டிருக்கு 14 நம்ம அநேக உபத்திரங்களின் வழியாக தான் கடந்து வரணும்னு தேவன் சொல்கிறார். சீஷர்கள் மனதை திடப்படுத்தி அநேகர் உபத்திரங்களின் வழியாக, உலக காரியங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குமா, இடுக்கமான வாசல்னாலும் நமக்கு கஷ்டமாக இருக்கும். இதை செய்யக்கூடாதா, பொய் சொல்லக்கூடாதா, கெட்ட வார்த்தை பேசக்கூடாதா, இப்படிலாம் இருக்கக்கூடாதா, கர்த்தருடைய பிள்ளை இப்படி இருக்கணுமா, தேவன் கஷ்டமாக இருக்கும் இல்லையா. அவங்களுக்கு இஷ்டம் போல் எப்படினாலும் வாழலாம், எதனா திங்கலாம், எப்படினா இருக்கலாம், இன்னைக்கு வராமல் கூட போகலாம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைங்க, நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகள், உன்னதத்தின் தேவனால் உண்டாகிற ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள், அவரால் ஆசீர்வாதத்தில் நிரப்பப்படணும்னா ஜாக்கிரதையாக இருக்கணுமா தேவனுடைய பிள்ளைகளே. வாசிங்க அப்போஸ்தலர் 14:22 வாசிங்க. எப்படி? உபத்திரவங்களின் வழியாய். உபத்திரப்படுகிறது நல்லது. சில நிந்தைகள் நெருக்கங்கள் நல்லது, நமக்கு கற்றுக் கொடுக்கும் பாடம். மனுஷர் யார், எப்படியாப்பட்டவங்க, அவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும், அளவாக நடந்துக்கணும், என்ன பேசணும், தேவையில்லாத பேசக்கூடாது, தேவையில்லாமல் தலையிடக்கூடாது, இதெல்லாம் கூட நமக்கு கற்றுக் கொடுக்கும். உலக ஞானமே இருக்கும்போது கர்த்தருடைய பிள்ளைக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும். பிசாசு அது மூலமாக உங்களை ஆட்கொண்டு பின்மாற்றத்துக்கு கொண்டு போயிடும், ஆசீர்வாதத்துக்கு தடை வந்துடும். ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால தான் விழிப்பாக இருக்கணும். நல்ல செபிக்கிற செப வீரர்களாக இருக்கணும். ஆலயத்தில் ஊற்றி செபிக்கிறவளாக இருக்கணும். அறிக்கையிட்டு தேவ சமூகத்தில் எழுதி ஊற்றி செபிக்கிற ஜனங்களாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உபத்திரங்களின் வழியாக. அதனால சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 30:5 வாசிங்க. சங்கீதம் 30:5 வசனத்தை வாசிங்க.
எப்படி சொல்லப்பட்டிருக்கு? நீடிய தயவு. ஒரு கோபம் ஒரு நிமிஷம்தான், களிப்பு உண்டாகுமா? நீங்கள் கண்ணீருக்கெல்லாம் ஒரு மாற்றத்தை உண்டாக்குவார். நீ அழுதுகிட்டே இருக்கும், சாதாரணமாக ஒரு பிள்ளை அழுதுட்டு இருக்கும்போதே ஒரு யாராவது சொல்லி அழும்போதே நமக்கே கண்ணீர் வருது. அப்படி பார்த்துட்டு இருக்கார் மாட்டார் ஆண்டவர். நீங்கள் உங்கள் வேதனைகளை அவர் பார்த்துட்டு இருக்க மாட்டார், உங்கள் நெருக்கத்தை அவர் பார்த்துட்டு இருக்க மாட்டார். அவர் ஒருவர் தான் விடுவிக்க முடியும், அவர் ஒருவர் தான் உனக்கு உள்ளத்தில் திடமனதை கொடுக்க முடியும், அவர் ஒருவர் தான் உங்களை ஆறுதல் படுத்த முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியா நேசிக்க கற்றுக்கோங்கம்மா. தேவனுடைய பிள்ளைகளே, நேசிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் அதிகமாக தேவ சமூகத்தில் வாஞ்சிப்பீங்க, ஆராதனை மிஸ் பண்ணவே மாட்டீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே வாசிங்க. அப்புறம் அடுத்ததாய் வாசிங்க, அந்த களிப்பை மாற்றுவார், அழுகை தங்கும் அதை களிப்பாய் மாற்றுவாராம். வாசிங்க 2 கொரிந்தியரில் 4 8 9 பார்த்தீங்க. எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் எல்லா சூழ்நிலையிலையும். இப்போ எங்களுடைய சூழ்நிலை பார்த்தீங்கன்னா நான் கைவிடப்பட்டேனா? மனுஷனால் தான் புறக்கணிக்கப்பட்டேன், ஆனால் ஆண்டவர் என்ன கைவிடலையே. நெருக்கப்பட்டும் தள்ளப்பட்டும் நாங்கள் மனமடிவதில்லை சொல்லப்பட்டிருக்கா இல்லையா? வாசிங்க 2 கொரிந்தியர் 4 8 9. எப்படி சொல்லப்பட்டிருக்கு? மற்றவங்களால் நீங்கள் 1000 அற்பமாக நினைக்கட்டுமா, இழிவாக பேசட்டும், கேவலமாக பேசட்டும், இல்லையா, நம்மளுக்கு எல்லாம் ஏதாவது பேசிட்டு போட்டு பரவாயில்ல. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அதெல்லாம் நேரிடும். அற்பமாக நினைப்பாங்க, இழிவாக நினைப்பாங்க, ஏளனமாக பேசுவாங்க. இதை பார்க்காதீங்க. ஆண்டவர் ராஜாதி ராஜா நமக்கு இருந்தால் போதும், ஆசீர்வதிக்கிற தேவன் இருந்தால் போதும். மனுஷர் இவ்வளோதான் பார்வைக்கு ஏற்றபடி, ஞானத்துக்கு ஏற்றபடி, பணத்துக்கு ஏற்றபடி புகழ்வாங்க. உங்களுக்கு இவ்வளோ திறமை இருக்கா, உங்களுக்கு இவ்வளோ ஞானம் இருக்கா, உங்களுக்கு பணத்துக்கு ஏற்றபடி அவங்கள கனம் பண்ணுவாங்க. இதுதான்மா மனுஷர் இயல்பு. ஆனால் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் என்ன செய்வீங்க? ஆவிக்குரியவங்களோடு உறவாடுவீங்க, அவங்களோடு வளர்றதுக்கு சேருவீங்க, அவங்கள்ட்ட என்ன கற்றுக்கொள்ளணும்னு வாஞ்ச இருக்கும். ராஜாதி ராஜா அப்போ தான் உங்களை எல்லா நெருக்கத்திலிருந்து விடுவிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒடிந்து போவதில்லை, கைவிடப்படுவதில்லை, தள்ளப்படுவதில்லை. மனுஷன் தள்ளுவான், ஆனால் மனுஷன் முகத்தை பார்க்குறவங்க இதை தான் பார்ப்பாங்க. சூழ்நிலை நம்ம கரைச்சங்க எதடா எப்படா விழுவான்னு கைத்தட்டி சிரிக்கலாமான்னு பார்ப்பாங்க, 4 இடத்துல போய் சொல்லலாமான்னு பார்ப்பாங்க, இழிவாய் அற்பமாய் பேசுவார்கள். இவர்கள் இதுதான் மனுஷன். ஆனால் தேவன் அந்த சூழ்நிலை தேடி வருகிற தேவன், தேடி வருகிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் சொல்லப்பட்டிருக்கு 2 சாமுவேல் 24:14 வாசிங்க. தாவீது என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, கொடிய இடுக்கண்கள் அகப்பட்டிருக்கிறேன். 2 சாமுவேல் 24:14 வாசிங்க. என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவருடைய கைகளில் விழுவோமாக. மனுஷர் கையில் விழக்கூடாது. மனுஷர்கிட்ட எவ்வளோக்கு எவ்வளோ நம்பிக்கை வைக்கிறீங்களோ பணத்து மேலே நிறைய பேர் விழுந்து போயிடுவாங்க. அதே தேவ சமூகத்தில் வைத்து தேவ ஆலோசனை கேட்டு ஜெபித்து போனீங்கன்னா எந்த ஒரு காரியத்தையும் செய்யாமல் இருக்கும். இவர் பாருங்க, ஆண்டவருக்கு கோபத்தை உண்டாக்கியதுனால கர்த்தரால் உண்டாகிற கோபம், கொள்ளை நோயா, பகைவரின் காரியங்களா, இதெல்லாம் உனக்கு நேரிடும். உனக்கு எது வேணும்? உன்னை தண்டிக்க போகிறார் ஆண்டவர். அப்போ தாவீது என்ன சொல்ற, கர்த்தருடைய கையில், அவருடைய கையில் விழறேன், அவர் இரக்கங்கள் மகா பெரியது. நீங்கள் மனுஷனை நம்புற வரைக்கும் அப்படிதான் இருக்கு, இல்லையா? மனுஷனுடைய உதவி விருதான்னு சொல்லப்பட்டிருக்கு. தேவனை மலை போல நம்பி இருப்போம், இல்லையா? நான்லாம் உடஞ்சி போனேன். தேவனுடைய பிள்ளையிலே தேவன் மேலே நம்பிக்கை அசைக்க முடியாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்புகிறவர்கள் அசைக்க முடியாது, விசுவாசிக்கிறவன் பதறான்னு சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் நம்பிக்கை விசுவாசம் இவ்வளோதான். கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன போதிச்சாலும் ஒரு உணர்வு இல்லை, ஒரு மாற்றம் இல்லை, ஒரு வைராக்கியம் இல்லை, பரிசுத்தத்தை விரும்புறது கிடையாது, தீமையான ஆண்டுக்குறமான காரியங்களை விட்டு விலகிறது கிடையாது, வெறுக்கிறது கிடையாது. இப்படிலாம் இருந்தால் ஒன்றுமே பெற்றுக்கொள்ள முடியாது தேவச்சனங்களே. அப்போ கர்த்தருடைய கரத்தில் விழுவேனாக. அவர் இரக்கங்கள் மகா பெரியது. என்ன செய்தாலும் ஆண்டு சமூகத்தில் போயிட்டு, ஆண்டவரே நம்முடைய இரக்கங்களுக்காக, இந்த ஆண்டவரே தயவு பாராட்டும், மகா பெரியதுமா. அவர் இரக்கத்தை ருசிச்சு பாருங்க கர்த்தருடைய ஜனங்களே. தாவீதுக்கு அப்படியா பெரிய காரியங்கள். அதில் 22 2 சாமுவேல்ல 22:7 வாசிங்க.
மறுபடியும் அதே வசனம் என்ன சொல்கிறாரு, நெருக்கத்தில் என் இக்கட்டில் ஆண்டவர் பார்க்குறார், இந்த சூழ்நிலை அவரால் மட்டும்தான் விடுவிக்க முடியும், அவர் தான் என்னை இதிலிருந்து காக்க முடியும் அப்படின்னு என்ன செய்தார், ஜெபம் பண்ணுறாரு. ஸ்தோத்திரம். பாருங்க, அதிலே 49 சத்துருக்களின் பேரில் என்ன கலிகுற செய்தார். சத்துரு நமக்கு ரொம்ப 1000 எழும்பட்டுங்க, பொறாமைகளோ எரிச்சல் நாவிகளோ வன்கண் நாவிகளோ கலகத்தின் நாவிகளோ இதெல்லாம் எழும்பட்டும், ஆனால் தேவன் நம்மை பார்க்கிறார். 49 வாசிங்க. எப்படி செய்கிறாரு, நீ வெக்கப்பட்டே போக மாட்டார், உங்கள் தலைகுனியை வைக்க மாட்டார். அதே நாம் ஆண்டவர் பிள்ளையா இல்லைன்னா அங்கே தலைகுனியை வைப்பார். நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், ஆண்டருக்கு உண்மையாக இருந்து பாருங்கள். சத்துருக்களின் பேரில் கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்த விட மாட்டார், அவர் மத்தியில் உயர்ந்திருக்க சிறந்திருக்க செய்வார். அப்போ நம்ம ஏதோ உண்மை இல்லைன்னு அர்த்தம், தேவனுடைய பிள்ளையை வாழலைன்னு அர்த்தம். கர்த்தருடைய பிள்ளைகளே கலிகுரு நமக்காக யுத்தம் செய்கிறார். நமக்கு வருமான காரியங்களை நடக்கும், அவருக்கு தெரியாதா? உண்மை குறித்தும் கையின் கிரியை குறித்தும் வீட்டை குறித்தும் ஒரு காவல் உண்டாயிருக்கும், வேலி அடைப்பார். அதனால தான் இருதயத்திலாவது யோபின் பிள்ளைகளை நிந்திச்சிருப்பாங்களோ, இருதயத்தில் அவமதிச்சிருப்பாங்களோ, ஆண்டவரை முறுமுறுத்திருப்பாங்களோ, அசட்டை பண்ணியிருப்பாங்களோ. கர்த்தருடைய பிள்ளைகளை ஜாக்கிரதையாக இருக்கணும், வாசிங்க. அதனால தான் 2 நாளாகவும் அடிக்கடி இந்த வசனத்தை சொல்கிறேன். சூழ்நிலை மத்தியில், கஷ்டங்கள் மத்தியில் துதிக்க முடியாது, பிரச்சனை மத்தியில் ஜெபிக்க முடியாது, அதிகமாக ஆராதிக்க முடியாது. ஆனால் ஆராதிச்சாருங்கம்மா. இந்த 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. என்ன சொன்னார், அவர் சூழ்நிலை மத்தியில், சத்துருக்கள் மத்தியில், எதிர்ப்புகள் மத்தியில் உபவாசித்து ஜெபித்தார். உபவாச ஜெபம் ரொம்ப நல்லது, சரீரத்துக்கும் சுகம், குடும்பத்துக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், எல்லா கட்டுகளிலிருந்து விடுதலை வேணும். அந்த உபவாச ஜெபம் அவ்வளோ நல்லது. ஒரு வேலை தான் இல்லாமல் சாப்பிடாமல் உட்காந்து ஜெபிக்கிறோம், அவ்வளோ நல்லது. அப்படி நல்லா ஜெபம் பண்ணி பாருங்களேன். ஆனால் தான் உபவாச ஜெபத்தை மட்டும் எந்த சூழ்நிலையும் நிறுத்தாதன்னு, ஒரு சபை வளர்ச்சிக்கோ நமக்கோ ஆராதனை முக்கியம். இந்த செவ்வாய்க்கிழமை ஜெபமாவது மாறி வீடுகள் ஜெபல் வந்துடும், உபவாச ஜெபத்தை மட்டும் நிறுத்திடுவாதுன்னு சொல்லுவேன். அடிக்கடி இந்த சபை வருகிறதுக்கும் நம்ம குடும்ப ஆசீர்வாதத்துக்கும் உபவாச ஜெபம் ரொம்ப நல்லது. கை குழந்தைகளோட பிள்ளைங்க கஷ்டப்படாமல் வர்றாங்க, நிச்சயமாக உங்கள் கணவரை நல்ல கர்த்தருக்குள்ளே வரணும், அவங்க கையின் கிரிகளெல்லாம் பெருகணும், உங்கள் கணவரை கர்த்தருக்குள்ளே கொண்டு வரணும். நான்லாம் அதிகமாக எங்கள் வீட்டுக்காரருக்கெல்லாம் ரொம்ப அழுவேன். ஊழியக்கார பிள்ளையாக இருந்துட்டு சபைக்கே வரமாட்டார், அப்படிலாம் இருந்தவர் தான். அதிகமாக ஆண்டவரே என்னை அழைத்தது உண்மையானா, ஊழியத்துக்கு அழைத்தது உண்மையானா, அவரை சந்தி ஆண்டவரேன்னு மன்றாடி ஜெபம் பண்ணியிருக்கிறேன். இப்போ பாருங்கள், வெள்ளிக்கிழமை கூட என்ன சொன்னேன், உங்கள் கணவரும் சேர்ந்து எல்லாவற்றிலும் வந்தா சங்கீதம் வாரம் வாரம் எடுத்து நல்லா என்ன செய்திங்க, ஒரு எடுத்து வாசித்தா, ஒரு வாசிக்கிறதுலையும் சரி, எடுத்து பேசுகிறதுலையும் சரி, ஒரு பாடல்களையும் சரி நடத்தின எவ்வளோ அருமையாக இருக்குன்னு சொன்னேன்னா இல்லை கேளுங்க. பிள்ளைங்க ஒரு உருவாகிறதுக்கு நாம் காரணமாக இருக்கணும், அவங்க ரட்சிக்கப்படுறதுக்கு நாம் காரணமாக இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளே, அதுக்காக தான்மா நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே. வீடு கட்டப்படுறது அவங்கள மட்டும் இல்லை, ஞானத்தினால் கட்டப்படணும்னு நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கு. கணவர்மார்களுக்கும் அது உண்டு, சொந்த சரீரமாய் பாவிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு விழா எலும்புனால. அதே மகிமையை கொண்டு வருகிற ஸ்திரியாகவும் எங்களை சொல்லப்பட்டிருக்கு. ஜாக்கிரதையாக இருக்கணும், கணவர் மனைவி ஒருமனப்பட்டு செபிக்கணும். அவங்க போனால் போதும், அவங்க எனக்காக ஜெபம் பண்ணுறாங்கன்னு இல்லை, அவங்க சாப்பிட்டாங்கன்னு சும்மா இருப்பீங்களா, அவங்களுக்கு வேணான்னு 2 பேருமே செபிக்கணுமா தேவனுடைய பிள்ளைகளே. வாசிங்க, அதே வாசிக்கலாம். 2 நாளாகமும் 23 வாசித்தோம் இல்லையா, 5 வாசிங்க, 5 வாசிங்க. இப்படிலாம் ஜெபிக்கிறாங்க இல்லையா, உபவாசித்து ஜெபித்து. அப்போ பாருங்கள் 21, 22 பார்த்தீங்கன்னா விசுவாசத்தோடு பாடி துதிக்கிறார்கள். யாராவது முடியுமா? அதுதாங்க தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள பக்குவம், தேவனுக்குள்ள ஒரு உறவு, தேவன் வசனப்படி வாழ்கிற பிள்ளைங்க. அவங்க தான் நல்லா ஜெபிக்கிற பிள்ளைங்க, அவங்க தான் தேவனோடு வாழ்கிற பிள்ளைங்க, அவங்க தான் விசுவாசமுள்ள பிள்ளைங்க. துன்பத்தின் மத்தியில் பாடி துதிப்பார்கள். பாடகர்களை நிறுத்தினார்கள் எதிரிகள் வரும்போது. நமக்கு ரோமான் எழும்பவர்கள் மத்தியில் துதி அவ்வளோ ரொம்ப முக்கியம். அது புரிய மாட்டேங்குது உங்களுக்கு. நல்ல கையை தட்டி ஆராதிக்க மாட்டேன்றீங்க. தேவன் இறங்குவார், உங்களை தொடுவார், உங்களை நிரப்புவார், உங்களை பலப்படுத்துவார், உங்களை சுத்திகரிப்பார். அது ஆராதிக்கிறது. நீங்கள் எப்படி ஆராதிக்கிறீங்க தெரியுமா? கைகளை தட்டி ஆராதிக்க, ராஜாதி ராஜாவை ஆராதிக்க நன்றியுள்ள இருதயம் இல்லை, உற்சாகத்தின் ஆவி இல்லை, ஒரு வாஞ்சை இல்லை, ஒரு பயம் இல்லை.
அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது அது நிறைய தடைகளை உடைக்கும். தேவச்சனங்களே பாருங்க, அதிலே வாசிங்க 21 22. ரெண்டு நாளாக 20 அப்புறம் வாசிக்கிறோம். நீங்கள் யுத்தம் பண்ணவே வேண்டாம். நீங்கள் அமைதியாக இருந்து சும்மா இருந்து தேவனை நல்லா துதிச்சாலே அதுதான் முடியாது, அதுதான் முடியாது, அதுதான் கெடுக்கும், அதுதான் உற்சாகத்தின் ஆவி இருக்காது. மந்த புத்தி, அவிஸ்வாசம், கலக்கம், துக்கம், வேதனை, பலவீனப்படுத்துகிற ஆவிகள், சோர்வின் ஆவிகள், இதெல்லாம் என்ன செய்யும்? துதிக்க முடியாது. தேவனை சந்தோஷமாக துதிக்க முடியாது, ஆராதிக்க முடியாது. உள்ளத்தில் இருந்தால் தானே வரும் உற்சாகம், வரும். ஆண்டவர் மேலே அன்பில்லை. துதி செய்ய தொடங்கினபோது அவங்களுக்கு விரோதமாய் யுத்தம் செய்யும்படி அவர் பார்த்துக்குவார். உன்னுடைய சூழ்நிலை பிரச்சனைலாம் அவர் பார்த்துக்குவாருமா. இதெல்லாம் டேஸ்ட் பண்ணவங்க என்ன செய்வீங்க? ஆராதனையை மிஸ் பண்ணவே மாட்டீங்க. எல்லா ஆராதனைக்கும் வந்து கலந்துக்குவீங்க, நல்லா துதிப்பீங்க தேவச்சனங்களே. அதில் 27 வாசிங்க. அடுத்தது 27. என்ன செய்தார்? கலிகூற செய்வார், உன்னை கைவிட மாட்டார், அவர்கள் முன்னாடி உயர்த்துவார். சத்துருக்களின் பேரில் கலிகூற. யாராவது எழும்பட்டுமா, என்னவாது சதி பண்ணட்டும், என்னவாது கலகம் பண்ணட்டும், நமக்கு ரொம்ப எதாவது செய்யட்டும், நீ துதித்தாலே, நீ துதிச்சாலே உனக்கு ரொம்ப தொட விட மாட்டார், உன்னை அணுக கூட விட மாட்டார். கலிகூற செய்வார். தேவன் என்னோடு இருக்கிறார், என்னை ஆசீர்வதிக்கிறார், என்னை உயர்த்துவார், கர்த்தர் பெரியவர். நீங்கள் அதை மட்டும் ஆண்டவர் ஆராதிச்சா நன்றி சொல்லிட்டு இருங்க. செய்த நன்மைகளை செய்து நல்லா துதிச்சு பாருங்க, அவர்கள் மத்தியில் கர்த்தர் உயர்த்திக்கிட்டே இருப்பார். இதனுடைய ரகசியம் புரிய மாட்டேங்குது. எல்லா நெருக்கத்தில் இக்கட்டில் 1000 வியாதி ஆபத்து பிரச்சனை கூட தேவனை துதிச்சு பாருங்க. கர்த்தர் அவர்கள் சத்துருக்கள் மத்தியில், நமக்கு ரொம்ப எழும்பவர்கள் மத்தியில், நம்மளை அற்பமாக நினைக்கிறவங்க மத்தியில், கைவிட மாட்டவங்க நினைவில், புறக்கணிக்கப்பட்டவங்க மத்தியில் உயர்த்துவார்மா. அல்லேலூயா, ஹல்லேலூயா. இதனுடைய 33, அதிலே 2 நாளாகமும் 33 2 வாசிங்க. மனாசே ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? கர்த்தருக்குறமான பொல்லாப்பான காரியங்களை செய்ததுனால ஆண்டவர் சத்துருக்களின் பேரிலும் ஒப்பு கொடுத்துருவார். பொல்லாப்பான காரியங்களை இருந்தால் ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டார். பொல்லாங்கான எல்லாவற்றை விட்டு விலகுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு வேதத்தில். வாசிங்க 2 நாளாகமும் 33 2. எப்படி? அவர் துரத்தின பொல்லாத சனங்கள், மாறுபாடான சனங்கள், அசுத்தமான சனங்கள் அவர்களுக்கு போய் சேர்ந்துக்கிறது. தேவனுக்கு பெரிய வாழ்றது ராஜா பாருங்களேன். அவர் இன்னும் அந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் பாருங்கள் சிறைப்பட்டு போனார்னு வாசிக்கிறோம். 12 வாசிக்கிறோம். அடுத்தது 12 வாசிங்க. எப்படி? தாழ்த்தி செபிக்கணும் நெருக்கப்படுகையில். ஆண்டவரே நம்மளை நொறுக்கி அர்ப்பணித்து அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டு இருதயத்தை ஊற்றி ஆலயத்தை தேடி இப்படிலாம் செபிக்கணும் ஆண்டவர் கற்றுக் கொடுத்துருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளை. அப்போ பாருங்கள், நெருக்கப்படுகையில் தன்னை தாழ்த்தி. அதில் 9 10 வாசித்தீங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? மற்றவங்களை வழி தப்பி போகும்படி செய்தாராம் மனாசே. மற்றவங்களுக்கு இடலாம் கூட இருக்கக்கூடாது, அதோடைய கர்த்தருடைய கோபம் வரும். நாம இடலா இருக்கக்கூடாது. ஆண்டவர் துக்கப்படுவார். ஆண்டவர் எச்சரிக்கிறார். 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அநேக முறை எச்சரித்தும் கேட்கல. வாசிங்க 9 10 கவனிங்க. அதிலே 33 2 வாசித்தோம் இல்லையா? 2ஆம் அதிகாரத்தில் 9 10 வாசிங்க. எச்சரிப்பு சொன்னால் திருந்திக்கணும். சில காரியங்களை சின்ன சின்ன விஷயத்தில் ஆண்டவர் சொல்லும் போதே திருந்திக்கணும். இல்லைன்னா யாராக இருந்தாலும் ஒரு சின்ன குழந்தை என்ன சொல்லுவான், சொல்லிகிட்டே இருப்போம்.
மறுபடியும் பிடியாத மாதம் டென்ஷனாக என்ன செய்வோம், அடிப்போம். அதே தான் அப்பாவும். நீ நல்லா இருக்க முடியாது, இந்த குழந்தைய சும்மா அடிக்கிறோம், நமக்கு ஏன் கோவப்படுறோம்? அது செய்யக்கூடாதுன்னா பிடிவாதமாக சின்ன குழந்தைகள் செய்யும். அந்த மாதிரி சின்ன பிள்ளைய தேவனிடத்தில் குழந்தையாக இருக்கக்கூடாது, கற்றுக்கொள்ளணும். இது செய்யக்கூடாது, இதை செய்யணும் இல்லையா? எச்சரிப்பாக வார்த்தைகள் சொல்லும்போது திருந்திக்கணும். மற்றவங்களை வழி தப்பி போகும்படி நாம இடலாம் இருக்கக்கூடாது, ஐயோன்னு சொல்லப்பட்டிருக்கு கர்த்தருடைய பிள்ளைகள். அதிலே 13 வாசிங்க. பாருங்க, சில வேலையில் அனுமதிப்பார், ஒப்பு கொடுப்பார். பொல்லாப்பான காரியங்களை செய்யும்போது சத்துரு கையில் கொடுத்துருவார். ஜாக்கிரதையாக இருக்கணும், எச்சரிப்பாக இருக்கும்போது கர்த்தருடைய பிள்ளைகளே. ஏன் நேரிடுது, ஏன் இதை அனுமதித்தார்? சில வேலை புலம்புவோம், அதை ஆராய்ந்து பார்த்து சீர்படுத்தி கொள்ளணும் கர்த்தருடைய பிள்ளைங்க. ஜாக்கிரதையாக இருக்கணும், இல்லைன்னா கர்த்தருடைய கோப சாபம் இருக்கும். கர்த்தருடைய கோபத்துக்குள்ள ஆகக்கூடாது. அதனால தான் ஆண்டவர் இது காரியங்களெல்லாம் அனுமதிக்கிறார். பாருங்களேன் என்ன சொல்லப்பட்டிருக்கு, தன்னை தாழ்த்தி கெஞ்சி செபிக்கும் போது மனதுருகிற தேவனாக இருக்கிறார். அடுத்ததே அடித்தா அப்படியே விட்டுறோமா? ஐயோ அடிச்சிட்டுமே நான் அரவணைச்சு என்ன செய்கிறோம், அழும்போது அரவணைக்கிறோமா? அதுதாம்மா அப்பா, அதுதாம்மா பரலோகத்தின் தேவன், அரவணைக்கிறவர்மா. ஸ்தோத்திரம். சாதாரண தாய் தந்தையே இப்படி நினைக்கும் போது அவர் எவ்வளோ நல்லவர். நீ இப்படியே அழிந்து போகிறது, இப்படியே வேதனைப்படுறத அவர் பார்த்துட்டு இருப்பாரா? இல்லையா? அப்போ என்ன செய்யணும், கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொள்ளும்படி இதை அனுமதிக்கிறார். நீ அறிந்து கொள்கிற வரைக்கும் இந்த சிச்சை கஷ்டங்கள் வரும். அதனால தான் நெருக்கத்தை உண்டாக்குறாராம். அதனால தான் எரேமியால சொல்லப்பட்டிருக்கு 10 கண்டு உணரும்படி நெருக்கம் உண்டாக்குவேன். அவரே நெருக்கத்தை அனுமதிப்பார். சில வேலை ஆண்டவர் விட்டு தூரம் போகும்போது, உலகத்தில் அதிகமாக இருக்கும்போது, ஆண்டவரை அசட்டை பண்ணும்போது, ஆண்டவர் கனம் பண்ணாமல் தேடாமல் இருக்கும்போது அவரே நெருக்கம் உண்டாக்குவாராம். உணரும்படி, உணர்ந்து கொள்ளும்படி. எப்படி தப்பை உணரும்படி, குழந்தை அடிக்கிற மாதிரி. வாசிங்க எரேமியால 10:18. தேவனே நெருக்கம் உண்டாக்குவார். அப்பொழுதுதான் இது சில தண்டனைலாம் கொடுப்பாங்க. ஸ்கூல் டீச்சர்ஸ், வாத்தியாராக இருக்கட்டும், நம்மளாக இருக்கட்டும், சரியானபடி வழி நடத்துறதுக்காக அடித்து சரி பண்ணுவார். சின்ன சின்ன காரியங்களிலே சரியாயிக்கணும் தேவனுடைய பிள்ளைகளே. கபன்கன்னா வில்லுகள் இல்லையா? அப்போ அந்த கிராமங்களெல்லாம் இருக்கு இல்லையா? அதை கொண்டு எரிந்து கண்டு உணரும்படி சில வேளை அடி கிடைக்கும். அவரை விட்டு தூரம் போனால், அவரை விட்டு விலகி போனால், அசட்டை பண்ணிட்டா, கூடுகையெல்லாம் அசட்டை பண்ணால், வாஞ்சிக்காமல், வேதத்தை நேசிக்காமல், பரிசுத்தத்தை விரும்பாமல், தேவனோடு இல்லை விருப்பம் இல்லாமல் இருந்தால், இதெல்லாம் உணரும்படி நெருக்கம் அவரே அனுமதிப்பார், நெருக்கத்தை கொடுப்பாராம். 2 நாளாகமம் மறுபடியும் சொல்லப்பட்டிருக்கு 7:14. அதனால தான் இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபங்கள், அடிக்கடி இந்த வசனம், நான் எப்போதும் கண்களும் இருதையும் என்னாலும் ஆலயத்தில் இருக்கும் ஸ்பெஷல் விசேஷித்த ஜெபம். அதனால தான் கதறி செபிக்கிறேன், அபயமிடுறேன், ஆலயத்தில் செபிக்கிறேன். தேவனுடைய பிள்ளை ஆலயத்தில் ஆண்டவர் எப்போதும் உலாவுகிறவர், இது ரொம்ப நேசிக்கிறவர், இங்கே வாசம் பண்ணுவேன்னு சொல்கிறார். 14 வாசிங்க. 2 நாளாகமம் 7, 14, 15 எல்லாருமே எடுத்து இதை பாருங்க. என்ன சொல்கிறாரு, அவர் முகத்தை மறைக்காமல் இருக்கணும்னா பாவங்களை மன்னிக்கணும், பொல்லாப்பட்டு விலகணும். இது ஜெபம். அப்படியே தான் இருப்பாங்க. சில பேர் பொருத்தனை பண்ணுவாங்க, திரும்பி அப்படி தான் இருப்பாங்க. அறிக்கையிடுவாங்க, மன்னிப்பு கேட்பாங்க, திரும்பி அதே செய்வாங்க. இல்லைம்மா, ஆசீர்வாதத்துக்கு தடை காரணம் நாமளே தான். தடை வருது, கர்த்தருடைய கோபத்துக்கு ஆளாகக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளே சொல்லப்பட்டிருக்கு, தாழ்த்தி தேசத்துக்கே. அப்போ நீங்கள் வீட்டுக்கே ஆசீர்வாதமாக இருக்க மாட்டீங்களா? இல்லையா? எடுத்து பாருங்க. அப்போ ஒரு ஜெபிக்கிற ஜெப வீரர்களாய், தேவ சமுத்திர ஆலயத்தில் நோக்கி நல்லா ஜெபிக்கிறவர்களாய், இங்கே வரும்போதெல்லாம் நல்லா ஆராதிக்கிறவர்களாய் தேவனுடைய பிள்ளைகளை ஜாக்கிரதையா இருங்க. அதனால தான் ஏசாயா 63:9 பார்த்தீங்கன்னா, எல்லாவற்றிலும் அவர் நொறுக்கப்பட்டார். அவருக்கும் நேரிட்டது. அற்புதத்தை பார்த்தவங்க, அதிசயங்களை பார்த்தவங்க, சீஷர்களே, கூடவே இருந்த சீஷர்களே மறுத்தாங்க, மறுதளிச்சாங்க இல்லையா? மறந்து போனாங்க. அடையாளங்களை பார்த்தவங்களே. அப்போ நம்மளை எவ்வளோ பாக்கியவதிகள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நெருக்கப்பட்டார், சும்மா சொல்லலை, அவருக்கு நமக்கும் வரும். ஆனால் கர்த்தர் என்ன செய்தார், எல்லாவற்றையும் விடுவிப்பார்.
அடுத்ததாக வாசிங்க 1 சாமுவேல்ல 1 கூட வாசிங்க. அண்ணால் என்ன செய்தா? அண்ணால் நிந்தை, குழந்தை இல்லாத பாக்கியம் எல்லாம் இருந்தாலும், 1000 பணம் இருந்தாலும் ஒரு சின்ன நிந்தை வரும்போது என்ன செய்யுது? அவள் ஏளனமாக அவதூறாய் பேசும்போது எவ்வளோ வேதனையாக இருந்தது. அவள் என்ன செய்த? ஆலயத்தில் பொருத்தனையோடு ஜெபித்தாள். 10 சொல்லப்பட்டிருக்கு, பொருத்தனையோடு ஜெபித்தாள். அடுத்து என்ன சொல்றது? இருதயத்தை ஊற்றி ஜெபித்தாள். ஆலயத்தில் ஜெபிக்கிற ஜெபம் சும்மா இல்லை, கடமைக்காக உதட்டாலும் இல்லை, இருதயத்திலிருந்து ஜெபம் வரணும். இருதயத்தை ஊற்றி தன் துக்கத்தெல்லாம் தேவ சமூகத்தில் ஊற்றினா துக்கத்தை மாற்றினாரா இல்லையா? அண்ணாளுக்கு கொடுத்தாரா இல்லையா குழந்தைய? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஆலயத்தில் செய்யப்படும் ஜெபங்கள் அவ கண்ணீரை மாற்றினார்மா, அவர் மத்தியில் உயர்த்தினார் ஆண்டவர். ஆலயத்தில் செய்யப்படும் ஜெபங்களுக்கு அவ்வளோ ஒரு விசேஷித்தம். அதனால தான் ஆலயத்துக்கு வாங்கன்னு சொல்கிறோம். இந்த ஆலயத்தில் செய்யப்படும் ஜெபங்களுக்கு கண்களும் இருதயங்களும் என்னாலும் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். நீங்கள் எப்படி ஆராதிக்கிறீங்க, எப்படி தேடுறீங்க, எப்படி ஒப்பு கொடுக்குறீங்க, எப்படி விரும்புகிறீங்க, எப்படி வாஞ்சிக்கிறீங்க, அதை பார்த்து தான் உங்கள் நடக்கைக்கு தக்கதானதான் கிரியை செய்வார் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்னாளின் கண்ணீரை துடைத்தார். கர்த்தர் நல்ல ஒரு ஆண்மகனை கொடுத்தார். அது கர்த்தருக்கென்று வளர்த்தால் அவர் உயர்ந்த இடத்துல கர்த்தர் ஊழியக்காரனாய் வைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் யோனாவிலையும் எச்சரிப்பு கொடுத்தார். தேவ சமூகத்தை விட்டு விலகினால் அசட்டை பண்ணா கஷ்டங்கள், நெருக்கங்கள், தொல்லைகள் எல்லாம் வரும். தேவனுடைய பிள்ளைகளே, அசட்டை பண்ணாதீங்க. ஞானஸ்தானம் எடுத்து சத்தியத்தை தெரிஞ்சு எல்லாம் தெரிஞ்சு அசட்டை பண்ணிங்கன்னா கொந்தளிப்பு, கஷ்டங்கள், நெருக்கங்கள் வரும். அது நாம தான் காரணம். யோனாவில் வாசிங்க 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. என்ன சொல்கிறாரு? எல்லாம் கஷ்டம், நெருக்கம், பாதாளத்துக்கு போன பிறகு தான் ஆண்டவரேன்னு கதறார். மீனின் வயிற்றில் இருக்கும் போது தான் உபாசி ஜெபிக்கிறார். அது முன்னவே சொன்னால் கேட்க மாட்டாங்க. நம்மளை கொண்டு ஆண்டவர் மற்றவங்களை ஆறுதல் பற்ற, தேற்ற, ரட்சிக்க, காயங்களை ஆற்ற, விடுவிக்க, மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக கொண்டு வர, அதுக்கு தான் ஆண்டவர் பிள்ளைகளை வச்சிருக்கிறாரு. நீ எதுக்காக? அப்போ என்ன பிரயோஜனம் ஆண்டவருக்கு? நம்மளால் என்ன பிரயோஜனம்? சுயநலம், நான் நல்லா இருந்தால் போதும்னு இல்லை. அதனால தான் உபாசி ஜெபத்தில் அநேகருக்கு மற்றவங்களுக்காக ஜெபிப்போம். நாங்கள் அநேகருக்காக ஜெபிப்போம். தேசத்துக்காக, சபை விசுவாசிகளுக்காக. வரீங்களோ வரலையோ நாங்கள் என்ன செய்வோம்? ஒருமனப்பட்டு எல்லா குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ பாருங்கள், ஆண்டவர் கூப்பிடுறாரு. அவர் இவனை மட்டும் பார்க்குறாரு இல்லையா? இல்லை, மற்றவங்களுக்காக, மற்றவங்களை ஆசீர்வாதத்துக்காக. அந்த பட்டணம் அழியக்கூடாதபடிக்கு பாப்பான்னு கூப்பிட்றாரு. அவன் மணி ஓடுறான், தேவ சமூகத்தை விட்டு விலகி போகிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க அதிலே 4ஆம் வசனத்தில் 2:4 ஆலயத்தில் அப்போ தான் ஜெபிக்கிறார் இல்லையா? மீனின் வயிற்றுக்கு போன பிறகு ஆலயத்துக்கு வருவேன் இல்லையா? ஆண்டவர் மீனுக்கு கூட காட்டல, அப்படி ஒரு பாதுகாக்கிறவர். கோவப்பட்டு அழிச்சாருன்னா நம்மளாம் இருக்க மாட்டோம், தெரிஞ்சுக்கோங்க இல்லையா? வாசிங்க. எப்படி சொல்கிறாரு? அப்புறம் தான் பொருத்தனை பண்ணுவாங்க. எதனா நெருக்கம் வந்தால் தான் பொருத்தனை பண்ணுவாங்க. 1:3 வாசிங்க. 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் ஆமென். நம்ம நிமித்தம் அங்கே கஷ்டம் வருது. நீ தேவ சமூகத்தை விட்டு விலகி போனால் உன் நிமித்தம் அங்கே கொந்தளிப்பு உண்டாகும். எல்லாருக்கும் ஆண்டவர் பாருங்களேன், எல்லாருமே உண்டாக்கி எல்லாருக்கும் பயம் உண்டாயிடுச்சு. கப்பலே கவிழ்ந்து போகிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஜாக்கிரதையாக இருக்கணும் கர்த்தருடைய பிள்ளைங்க. கொந்தளிப்பு உண்டாயிடுச்சு, அவங்களுக்கெல்லாம் பயம் உண்டாயிடுச்சு. இவருக்கு பயம் இல்லை. ஆண்டவர் சத்தத்தைப்பா நீ போப்பா போய் சொல்லு, சுவிசேஷம் சொல்லுன்னா கேட்கறது கிடையாது. தேவ சமூகத்தை விட்டு விலகி போகிறது. இவரால் எல்லாருக்கும் கஷ்டம். நம்மளால் ஆசீர்வாதம் வருதா, நெருக்கம் கஷ்டங்கள் வருதான்னு ஆராய்ந்து பாருங்கள் இந்த காலவேளை தேவனுடைய சனங்களே. அதனால தான் சொல்லப்பட்டிருக்கு 12 அதிலே 12 வாசிங்க. யோனா 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. தெரியுது இல்லை, பாவம், மீறுதல், அக்கிரமங்கள் என்னான்னு தெரியுது இல்லை. கர்த்தருடைய சத்தத்தை விட்டு விலகி போகிறேன்னு அவனுக்கு தெரியுது. ஏன் விலகி ஓடுறான்? இப்படி தாங்க இருக்கிறாங்க மனுஷருங்க. நமக்கு என்ன வந்தது? நாம் மட்டும் நம்ம வழியை பார்த்துட்டு இப்போ அப்படி தான் இருக்குது உலகம் இல்லையா? என் நிமித்தம் இந்த கொந்தளிப்பு வந்தது, என்னை தூக்கி கடலில் போட்டுருங்க சொல்கிறார் யோனா.
போட்டதுனால தான் அமைதியிலும் ஆயிடுச்சான், கடல் அமைதியில் ஆயிடுச்சு. தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ அறிந்திருந்தும் மற்றவங்களாம் பயப்படுறாங்க, இவனுக்கு பயம் இல்லை, தெய்வ பயன்றது இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால தான் 3:10 வாசிங்க, 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில். ஆமேன். ராஜா கொண்டு உபாசித்து எல்லாரும் ரெட்டு உடுத்தி ஆடு மாடு கொண்டு சாப்பிடாம இருந்துதான். அவர்கள் பாவம் தேவ சமுத்திரம் போய் எட்டினதான். இப்போ அப்படிதான் இருக்கு. கோபாக்கினி, தேவனுடைய கோபாக்கினி இறங்கிட்டு இருக்கு. பிசாசின் பிள்ளைகளாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் கோபம் தாக்கும், சாபம் தாக்கும், கொள்ளை நோய் வரும். இனியெல்லாம் வெளிப்படுத்தலாம் படித்தா அதெல்லாம் பயங்கரமாக இருக்குது, ஜாக்கிரதையாக இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளே, என்ன சொல்ல, பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினாதான் கர்த்தருடைய கோபம் நீங்கும். மன உருகினார், இரக்கம் பாராட்டினார், செய்ய நினைத்ததை செய்யாதபடிக்கு நிறுத்தினார். தேவனுடைய பிள்ளைகளே, யோனாவை போல ஜாக்கிரதையாக இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாரும் உபாசி ஜெபித்தாராங்க பாருங்க. ஆண்டவர் அழிவை நிறுத்தினார். தேவதூதர்களுக்கு கட்டளையிடுவார் இல்லையா? இப்போ அநியாயம் அக்கிரமம் பெருகும்போது இப்படி தான் சோதோம் குமாரவை அழிக்க திட்டம் போட்டார் ஆண்டவர். அழிக்க போகிறேன் எச்சரிப்பை சொல்லிகிட்டே இருந்தாங்க நோவா காலத்தில், கேட்கல. அவர் இறக்கத்தினால நோவா குடும்பத்தை மட்டும் கையை பிடிச்சி தூக்கிட்டு வந்து காப்பாற்றினாராம். பக்தியில் குடும்பமாக இருந்தால் நீங்கள் தப்பிச்சுக்குவீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்போ பாருங்கள் எவ்வளோ இரக்கமுள்ள தேவன். அவர் கிரிகளை பார்த்து, அவர்கள் செய்களை பார்த்து அழிப்பேன்றது அழிக்காதபடிக்கு மனமாறினார். அவர் இரக்கம், தயவு, கிருபை 1000 தலைமுறை மட்டுமா? தேவனுடைய பிள்ளைகளே, கடைசியை சொல்லி முடிக்கிறேன். எசேக்கியேல்ல நம்ம செய்யத்தக்கதா கிரியைக்கத்தக்கதா அவர் தண்டனை தரதில்லைம்மா. 20:44 வாசிங்க. எசேக்கியேல் 20:44 நல்ல கவனிங்க. இதோட சொல்லி முடிச்சிடுறேன். எப்படி சொல்கிறாரு? நம்ம கெட்ட கிரியைகளுக்கு தக்கதாய். பிள்ளைகளுக்கு எல்லா நேரத்துலையும் அடிப்போமா? அது குழந்தை தெரியாமல் செய்யுது, அது குழந்தை தெரியாமல் செய்யுது, அது புரிஞ்சுக்கணும். அது இன்னும் புரியல, அவங்க என்ன நல்லது கெட்டதுன்னு தெரியல. அப்படி குழந்தை விட்டுக்கிட்டே தான் இருப்பார். தெரிஞ்சு செய்தினா இந்த மாதிரி தான் யோனா மாதிரி காரியங்களில் கொந்தளிப்பு வரும், நெருக்கடி வரும். தேவனுடைய பிள்ளை நெருக்கத்தில் உணரும்படி நெருக்கத்தை உண்டாக்குறார். பொல்லாப்பான காரியங்களை செய்யாதபடிக்கு நெருக்கத்தை உண்டாக்குவார். தேவ சமூகத்தை விலகி போனால் நெருக்கம் வரும். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லா நெருக்கத்திலிருந்து விடுவிக்கிற தேவனை, மனதுருகிற தேவனை தக்கதாக செய்யாதபடிக்கு அவர் நாமத்தின், அவர் நாமம் நம் மூலமாக தூஷிக்கப்படக்கூடாது. அவர் இரக்கம், தயவை ருசிச்சு பாருங்க, அவருடைய கிருபையை பற்றி கொள்ளுங்க. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடுவோமா? தேவன் பேசின வார்த்தைகளுக்காக நெருக்கத்திலிருந்து கூப்பிடும்போது, அவர் ஆலயமாகிய சமூகத்தில் கூப்பிடும்போது நம்மளுடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பார் என்று கேட்ட வார்த்தையின் பிரகாரமாய் தேவன் அதை அங்கீகரித்து நம்ம கூப்பிடும்போது நம்மளுடைய தடைகள் எல்லாவற்றையும் தேவன் நீக்கிப்படி முடிய ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? அதனால வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்க முடிய ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்படுதான இந்த நல்ல வேலைக்காக நன்றி. அருமையான இந்த 2024 வருஷத்தின் 4ஆம் மாதத்தின் 2வது ஓய்வு நாளில் அருமையான பிள்ளைகளை அடியனுக்கான செய்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்து. விசேஷித்தமாக இந்த நாளில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திப்பீரா. கெட்ட வார்த்தையின் பிரகாரமாய் நெருக்கத்திலிருந்து கூப்பிடும் போது, தேவன் ஆலயத்தில் கூப்பிடும் போது சத்தத்திற்கு செவி கொடுப்பேன் சொன்ன தேவன் இந்த நாளில் வந்து கூப்பிட்டு இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளின் தேவைகளை சந்திப்பீராக. எல்லாவித ஆசீர்வாதத்திலும் நிரப்புவீராக. இடம் கொள்ளாமல் போகிற அளவுக்கு ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுடைய குடும்பத்தினுடைய எல்லா கஷ்டங்களும் நீங்கி ஆசீர்வாதம் பெருகும்படியாக கிருபை தருவீரா. பலவீனங்கள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போடும். குடும்பத்தில் சமாதானம், சந்தோஷம் பெருக நீ கிருபை தரு. நீரே ஆசீர்வாதி. மீட் பிரேசி மூலம் ஜெபம் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் மீண்டும் சதா காலம் நம்மை கூட இருப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு 3 ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு கடந்து செல்லுங்க. ஒருவர் வாழ்த்தி கடந்து போங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.